பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 141:3 இப்படியாய் கூறுகிறது: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்பதாக. வாய்க்கு பூட்டு போடுங்கள். சிப்பியோர் மவுத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு ஊரும் ஒரு பொருளில் பிரபலமாக இருக்கும். மதுரையில் மல்லிகை பிரபலம், சேலத்தில் மாம்பழம் பிரபலம், திருநெல்வேலியில் அல்வா பிரபலம், அதுபோல திண்டுக்கல்லில் பூட்டு பிரபலம். அப்படிப்பட்ட பூட்டு விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் வேண்டும். காரணம், வீட்டில் இருக்கும் கதவை பூட்ட அல்ல, வாயை பூட்டுவதற்கு. அது தேவையா இருக்கிறது என்றால் மிதமிஞ்சிய காரியம் அல்ல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வாயை கட்டுவதில்லை. மனதிற்கு வந்ததை நான் பேசிவிடுவேன் என்று சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தி தாங்களும் நிம்மதியாக இல்லாமல் இருப்பதுண்டு. இப்படித்தான் ஒரு சகோதரி ஒரு போதகரிடம் சொன்னார்: நான் மனதில் இருப்பதை பட்டுன்னு பேசிவிடுவேன், இருந்தாலும் பேசிவிட்டு நான் பேசியதை பெரிதாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்றும் சொல்லிவிடுவேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார்: நானும் கோபம் வந்தால் என் கையில் இருக்கும் துப்பாக்கியை வைத்து உங்களை சுட்டுவிட்டு பின்பு நான் உங்களை துப்பாக்கியால் சுட்டுவிட்டேன் என்பதை பெருசுபடுத்த வேண்டாம் என்று சொல்லுவேன் என்றாராம். இப்படித்தான் அநேகரை தங்கள் வாய்க்கு பூட்டு போடாமல், அதாவது காவல் போடாமல் நினைத்ததையெல்லாம் பேசிவிடுவார்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று யாக்கோபு 1:26 கூறுகிறது. அப்படியென்றால் வாய்க்கு பூட்டு போடாதவர்கள் யாராயிருந்தாலும் தேவ பக்தி அற்றவர்கள் என்று அர்த்தம். ஒரு வீட்டிற்கு வாசல் இருப்பதைப் போல நம்முடைய ஆத்துமாவுக்கு வாய்தான் வாசல். இந்த வாசலை சரியாக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் ஆத்துமா பழுதடைந்து விடும். இதை அறிந்துதான் தாவீது கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும் என்று ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபத்தை வாழ்நாளில் என்றாவது நாம் ஜெபித்திருக்கிறோமா? என் வாயை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று ஒரு முறையாவது ஜெபித்தது ஞாபகத்தில் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இன்றைய தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை ஏறெடுங்கள். உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு மத்தேயு 12:36 கூறினார். ஒரு நாளைக்கு ஒரு ஆண் சராசரியாக 7,000 வார்த்தைகளையும் ஒரு பெண் சராசரியாக 20,000 வார்த்தைகளையும் பேசுகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இப்படி பேசும் வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் என்று சற்று உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலை தகும் என்று எபேசியர் 5:4 கூறுகிறது. புத்தீனமான பேச்சு, கெட்ட வார்த்தை, பரியாச வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், 2 அர்த்தங்களில் பேசும் வார்த்தைகளை அறவே தவிர்த்து உங்கள் வாய்க்கு காவல் வைக்கும்படிக்கு ஆண்டவரிடம் கேளுங்கள். அதற்கு பதிலாக உங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். ஸ்தோத்திரம் செலுத்தும் நாவு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும் காரியம் மகத்தானவைகளாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் வாய்க்கு நீர் காவல் வைப்பீராக. எங்கள் உதடுகளின் வாசலை நாங்கள் காத்து கொள்ளும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தீரேன். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவான ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தரை பழக்குவிப்பீராக. நெருப்பை போல காணப்படுகிற நாவை சரியாய் பயன்படுத்த ஆண்டவரங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.